அழகன் முருகன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நான் உங்களை வட திருநள்ளாறு அப்படின்னு அழைக்கப்படுற சென்னையில் உள்ள ஒரு நவக்கிரக கோயிலுக்கு தாங்க கூட்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி தோரணைமலை முருகன் கோயில் போட்டிருந்தேங்க. ஆமாங்க, அந்த தோரணை மலைக்கு அகஸ்தியர் செல்லும் வழியில் தான் நிறைய இடங்களில் சிவன் தலங்களை உருவாக்கியிருக்காரு. அதாவது இவ்வாலயத்தில் அகத்திய முனிவர் இமயம் விட்டு பொதிகை மலை நாடி வந்தபோது இங்கு சில காலம் தங்கி பூஜை செய்து வந்ததால் இங்கே உள்ள இறைவனோட பேர் அகத்தீஸ்வரராகவும் இறைவி தாயாரோட பேர் ஆனந்தவல்லியாகவும் காட்சி தருகின்றனர். நான் இந்த கோயிலுக்கு ஜனவரி 11 சனிக்கிழமைங்க, சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லி இங்கே என்னோடய வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு சிவன் கோயில் போகணும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டை கேட்டிருந்தேன். அப்போ அவங்க இங்கே பொளிச்சலூரில் ஒரு சூப்பரான கோயில் இருக்குது, நம்ம இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கங்க. ஆனால் இங்கே வந்தக்கப்புறம்தான் இது சனி பகவானுக்குரிய கோயிலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி, சனிக்கிழமை அப்படிங்கிறனால சனி பிரதோஷத்துக்கு இறைவனை வழிபடுறதுக்கும் அவ்வளோ கூட்டம் இருந்தது. அதே மாதிரி சனி பகவானை வேண்டிக்கிறதுக்கும் இங்கே நிறையா கூட்டம் இருந்ததுங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னை அருகே சென்னை விமான நிலையம் பின்புறம் 2 கிலோமீட்டர் தொலைவிலும், பல்லாவரம் ரயில் நிலையத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள பொளிச்சலூர் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது. தொண்டை மண்டல நவக்கிரக பரிகார ஸ்தலங்களில் வட தமிழ்நாட்டில் இந்த ஒரே ஸ்தலம் மட்டும்தான் சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு பரிகார ஸ்தலமாக விளங்கும். பொளிச்சலூர் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் ஆலயம் ஆகும். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை நவக்கிரக பரிகார ஸ்தலங்களில் சனி பகவானுக்கு பரிகார ஸ்தலமாக இந்த ஆலயத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. பழமை வாய்ந்த கோயிலாக விளங்கும் இவ்வாலயத்தில் இருக்கும் லிங்கம் சுயம்பு லிங்கமாகும். கிபி 12ஆம் நூற்றாண்டு சோழ மன்னர் ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் கஜபிருஷ்ட விமான அமைப்புடன் கட்டப்பட்ட கோயில் இது. இவ்வாலயத்தில் ஈசன் கிழக்கு பார்த்திருப்பதும் அம்மன் தெற்கு பார்த்து இருப்பதும் சித்திரை 7, 8, 9 தேதிகளில் மட்டும் சூரியன் உதயம் ஆகும்போது சூரியன் உள்ளே இருக்கும் சிவலிங்கம் மீது மட்டும் விழும் அமைப்புடன் வடக்கு புற வாசல் அமைப்பு கொண்டு கட்டப்பெற்றதாகும். இந்த தலத்துக்கு ஏன் வட திருநள்ளாறு அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இங்கு சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது. ஸ்ரீ சனீஸ்வரர் மக்களுக்கு தீய பலன்களை அளித்து வந்ததால் அவர் தோஷம் பெற்றார். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தனது தோஷங்களில் இருந்து விடுபட விரும்பி உதவிக்காக சிவபெருமானிடம் வேண்டினார். சிவபெருமான் ஸ்ரீ சனி பகவானை இத்தலத்திற்கு வழிபடுமாறு வேண்டினார். உத்தரவின்படி ஸ்ரீ சனி பகவான் இத்தலத்திற்கு சனி தீர்த்தம் என்ற குளத்தை உருவாக்கி சிவபெருமானை வழிபட்டு தனது பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டார். எனவே இங்குள்ள ஸ்ரீ சனி பகவான் தோஷமில்லாத மங்கள சனீஸ்வரர் என்று நம்பப்படுகிறது. சனியால், அதாவது சனி பிரச்சனை உள்ளவர்கள் தோஷம் குறைய இங்கு வழிபடுங்கள். இந்த ஆலயத்தில் சனி பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்யும் நேரத்தில் சனி பகவானுடைய வாகனமான நடமாடும் தெய்வமான காக்கைகள் கூட்டமாக அர்ச்சகர் போடும் அன்னங்களை சாப்பிட்டு செல்லும். இந்த நேரத்தில் தோஷ நிவர்த்தி செய்பவர்களும் இவ்வாலயத்தில் வருகின்ற நடமாடும் தெய்வங்களாக உள்ள காக்கை, மாடு, நாய் இவற்றிற்கு அன்னதானம் செய்வதால் தோஷங்கள் நீங்கி பாவ விமோசனம் கிட்டும். இக்கோயிலின் தீர்த்தம் கோயிலிலிருந்து சற்று தள்ளி அமைந்துள்ளது. சனி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குளம் முழுவதும் ஆக்கிரமிப்புகளுடன் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இந்த கோவில் ராகு மற்றும் கேது பரிகார ஸ்தலமாகவும் உள்ளது. இந்த கோயிலோட தல விருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமரம் தாங்க. கோவிலின் வடமேற்கு திசையில் உள்ளது. இந்த மாமரத்துக்கு அடியில் தான் ஒரு நந்தியுடன் கூடிய அழகிய சிவலிங்கம் உள்ளது. அதே மாதிரி இந்த கோயிலில் ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு உண்டான ஸ்தலம், மூர்த்தி, தீர்த்தம் என்ற 3 அம்சங்களும் கொண்டுள்ளது. பல லட்சம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கும் ஆலயம். இந்த கோயிலோட விமானம் கஜபிருஷ்ட விமானம் அப்படிங்கிறாங்க. கஜபிருஷ்ட அப்படின்னா யானையின் பின்புறத்தை போல வடிவம் கொண்ட விமானங்கள் அப்படிங்கிறது அர்த்தமாங்க. அதாவது தமிழில் யானை கோயில் என கூறப்படுகிறது. இது பெரும்பாலும் சோழ நாட்டில் உள்ள சிவன் கோயிலெலாம் இந்த கஜபிருஷ்ட விமானத்துடன் தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இத்தலத்தின் இன்னொரு சிறப்பு கால பைரவ மூர்த்தம். சிவபெருமானின் திருக்கோயில்களில் ஒன்று பைரவமூர்த்தி.
இத்தலத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவர் ஆக்ரோஷம் பெற்று சம்ஹார கால பைரவராக வீற்றிருக்கிறார். சனியின் தொல்லைகளை களைவதில் பைரவமூர்த்திக்கு முக்கிய இடம் உண்டு. எனவே இத்தலத்தில் சனி பகவானுக்கு அமைந்துள்ள தனி சன்னதியில் பெருமானை வணங்கி அருகில் உள்ள தல தீர்த்தத்தில் இருந்து நீரெடுத்து தலையில் தெளித்து கொண்டு அர்ச்சனை செய்து வணங்கி வழிபடுங்கள். இந்த சன்னதிக்கு பின்னாடியே எல் தீபம் ஏற்றுவதற்கு அப்படின்னு ஒரு தனி இடம் அமைக்கப்பட்டிருந்தது. பிரதான தெய்வமான ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கிழக்கு நோக்கியும் ஸ்ரீ ஆனந்தவல்லி தேவி தெற்கு நோக்கியும் காட்சியளிக்கிறார்கள். இக்கோயிலுக்கு வடக்கு நோக்கியதால் ராஜகோபுரம் இல்லை. உள் மண்டபத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், பைரவர், நவக்கிரகங்கள், சனீஸ்வரர் அதாவது மூலவர் கோலத்தில், வெளிப்பிரகாரத்தில் ஆஞ்சநேயர், கணபதி, நாகர்கள் மற்றும் நந்தியுடன் கூடிய சிவலிங்கம் மரத்தடியில் உள்ளது. இந்த கோயிலோட வரலாறு மற்றும் கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருஞான சம்பந்தன் எழுதிய காஞ்சிபுரம் மாவட்ட வரலாறு என்ற நூலின்படி மூலக்கோயில் கிபி 1076 குலோத்துங்க சோழன் 1 காலத்தில் கட்டப்பட்டது. இக்கோயிலில் 3 கல்வெட்டுகளும் சென்னை அருங்காட்சியகத்தில் 2 கல்வெட்டுகளும் உள்ளன. இந்த தாயார் சன்னதிக்கு அடுத்தாப்புலே பார்த்திங்கன்னா நவகிரக சன்னதி இருக்குது. அதுக்கு அடுத்து சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது. முன்னாடி அந்த காகை வாகனத்தோடு சேர்த்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 13 வருஷமாக நான் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்துல தான் இருக்கேன். பட் எனக்கு இப்போ தான் பார்க்குறதுக்கான அருள் கிடச்சிருக்கு. ஸோ என் மூலமாக இதை பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி கண்டிப்பாக சாமியை தரிசனம் பண்ணுங்கள். ஸோ இந்த 2025 தொடங்கினதுமே ஒரு சனி பிரதோஷத்தை பார்த்த பலனும் கிடச்சதுங்க. அதே மாதிரி ஒரு சனி கோயில் அப்படிங்கிறது வட திருநாளாறுன்னு அழைக்கிற இந்த கோயிலோட தரிசனமும் எனக்கு கிடச்சிது. ஸோ நீங்களும் அடுத்து வர்ற ஏதாவது ஒரு நாட்களில் கொஞ்சம் சிரமப்படாமல் இந்த கோயிலுக்கு நீங்கள் வழிபட்டுட்டு போங்க. இந்த கோயில் மெயினாக சனி பகவானோட தலமாகவும் இருக்கிறது. அதே மாதிரி பைரவர் சன்னதியிலையும் நம்ம வேண்டிக்கிட்டு ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இருக்குது. ராகு கேதுக்கும் ஏற்ற ஸ்தலம் இது. அதே மாதிரி இங்கே ஆஞ்சநேயர் சன்னதியும் தனியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சனி தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திருநள்ளாறுலாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது. சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலை பற்றின முழு லொக்கேஷன், அதுக்கப்புறம் எந்த பஸ்ஸில் ஏறி எப்படி இறங்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. கோயில் நடை திறக்கும் நேரம் அப்படிங்கிறது காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை, சனிக்கிழமைகளில் மட்டும் காலை 5:30 முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் இரவு 9 வரை நடை திறந்திருக்குங்க. ஸோ இதே மாதிரி சென்னையை சுற்றி நிறைய கோயில்களை தெரிஞ்சுக்கிட நம்ம பேஜை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கங்க. நன்றி, வணக்கம்.